இன்னைக்கு நம்ம ஷோல என்ன பேச போறோம்? இப்போ நம்ம இருக்குது வீக்கெண்ட்ல இருக்கோம் இல்லையா? ஷோவை டிவியில பார்த்துட்டு இருக்கவங்களாம் வீக்கெண்ட்ல இருப்பாங்க. நக்கல்யா அவனுக்கு. ஆனா ஒரு 90களுக்கு பிறகு வீக்கெண்ட் ஆனா எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கிறது. பசங்களுக்கு வெக்கேஷன் டைம், எங்கேயாவது பிக்னிக் கூட்டு போங்கன்னு வீட்டுல ஒரே தொல்லை. அதுல கொஞ்சம் நுட்பமா கவனிச்சோம்னா வீக்கெண்டுக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குடும்ப தலைவிகள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இந்த வாரம் இங்க போகணும், 9 o'clock அங்க போறோம், 10 o'clock இங்க போறோம், 11 o'clock அங்கங்க போறோம், 12 o'clock இங்கங்க வரோம். அல்ல இதை செய்யணும், ஷாப்பிங் போகணும், மாலுக்கு போகணும், டூருக்கு போகணும், பிக்னிக் போகணும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆண்கள் எல்லாம் கொஞ்சம் வீக்கெண்ட் ஆனா பேசாம படுத்து தூங்குவோம். ஏதாவது வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். டிவி இதுல படம் போடுவாங்க, பார்ப்போம், மட்டன் எடுத்து செஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் லைட் பேக்கா இருப்போம், பிள்ளைங்களோட விளையாடுவோம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள். ஓகே, என்ன அதுக்கு நீ இவ்வளவா இப்படி இருக்கீங்க? இதான் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. எமோஷனல் ஆகாதீங்க. உங்க வீக்கெண்ட் வைபா? சரி, நான் முதல்ல இங்க வச்சுக்கிறேன். ரீசெண்டா நீங்க எங்க இந்த வீக்கெண்டுக்கு போலான்னு பிளான் பண்ணிருந்தீங்க? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. சார் என்ன எங்கேயோ கூட்டு போனா சார், ஸ்கேரி ஹவுஸ்னு. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? அதுக்குள்ள உள்ள போயிட்டு ஃபுல்லா லைட் எல்லாம் அணைச்சு விட்டாங்க சார். இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. உள்ள ஃபுல்லா கும் இருட்டு. 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் சடனா அங்கிருந்து பேய் வருது. சார் நான் ரொம்ப பயப்படுவேன். எனக்கு இந்த மாதிரி இடத்துல விட்டேன்னா நான் திணறி அடிச்சு ஓடி வந்துட்டேன் அங்கிருந்து. நாங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டு போனுங்கிற மாதிரி. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இப்போ உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம விதவிதமா செய்றீங்களா? எனக்கு இது சரியா பண்ணல. இல்ல அப்படி இல்ல, ஏதோ டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம்னு சொன்னா அதனால போலாம் சொன்னேன். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ பண்ணேன்? 1000 ரூபாய் காசு கொடுத்துட்டு 1.5 மணி நேரம் திடீர்னு நெஞ்சு கையில புடிச்சிட்டு வந்து நான் பயந்து ஓடி வந்துட்டேன் 10 நிமிஷத்துல. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம். நாகாலபுரம் ஃபால்ஸ் பிளான் பண்ணி சென்னையில இருந்து 2 hours டிரைவ்ல இருக்கு சார். தேடி பிடிச்சு ஒரு இடத்த பிடிச்சு. ஆமா சார். என்ன ஒரு புத்திசாலித்தனம். வர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. வீட்டை விட அமைதியான ஒரு இடம் இருக்கா சொல்லுங்க. இல்ல சார், வீட்ல அமைதி கிடையாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அமைதியே கிடையாது. எங்கயாவது இந்த மாதிரி யாரால அமைதி கெடும்? ஹஸ்பண்டால தான் சார். ஹஸ்பண்ட் வெச்சாம்பாரு ஆப் எனக்கு. அப்புறம் அவரே கூட்டிட்டு ரிசார்ட்டுக்கு போனா மட்டும் எப்படி அமைதி அவரை இருக்கும்? கூல் பண்றதுக்கு சார். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே. பொறுமை சாமி, பொறுமை. 1000 ரூபா கொடுத்து சொன்னாரு. நான் 5000 ரூபா கொடுத்து தலைகீழா குதிச்சேன் பஞ்சி ஜம்பிங் அவளுக்காக. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். அங்க போய் அந்த ஹைட்டை பார்த்து எனக்கு ரொம்ப பீதி ஆயிருச்சு. உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. 5000 ரூபா கட்டி குதிச்சிட்டு வந்தேன் சார். எவ்வளவு பயமா இருந்துச்சு அந்த மேல இருந்து குதிக்கிறப்ப. 1 2 அது விழுந்தாலும் பரவாயில்ல, எது ஆனாலும் பரவாயில்ல, ஆனா இவளுக்காவது அசிங்கப்படக்கூடாது. ஆமா. என்னையா இதெல்லாம்? எப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி நீங்களும் குதிச்சீங்க? சோ அதனால அவரையும் குதிக்க சொன்னீங்க. இதெல்லாம் வந்து பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு, பண்ணனும் அப்படி சொல்லிட்டு. இவருக்கு இதான் வேலை. இது யாரோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்குமா? என்னோட அதுக்கு ஒரு கிக் தி பக்கெட்ங்கற லெவலுக்கு கொண்டு போயிருக்கீங்களா அவரை? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. எமோஷனல் ஆகாதீங்க. நாங்க எக்ஸிபிஷன் பிளான் பண்ணிருந்தோம். இது எக்ஸிபிஷனே ட்ரிப்ளிகேட் பக்கத்துலயே இருக்கு. ஆமா, எவ்வளவு ஐட்டங்கள் வச்சிருக்காங்க. கடல் கண்ணி, மனித குரங்கு, மாய கண்ணாடி, எவ்வளவு விஷயம் இருக்கு. அது பிளான் பண்ணிருந்தோம். அது போறதுக்கு வரைக்கும் அலோவே பண்ணல. வேண்டாம் அப்படியே தள்ளி போட்டுட்டே இருந்தா. வீக் டேஸ்ல என்னன்னா மார்னிங்கே சொல்லிடுவாங்க மட்டன் எடுக்கணும், சிக்கன் 65 செய்யணும். துண்டா, கழுத்து துண்டா, குடல் துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். இதெல்லாம் செய்துடுன்னு சொல்லிட்டு வெளியில போயிடுவாங்க, வீட்ல இருக்க மாட்டாங்க. Can you catch my point? It's nice, no? நான் திரும்ப அந்த ரொட்டீன் வாக்க செய்து முடிச்சிட்டு போன் அடிப்பேன். நான் 4 மணிக்கு தான் வருவேன் சாப்பிட அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு அறிவு இருக்கா? நான் கேக்குறது சொல்றேன். நான் கேக்குறது வரைக்கும் வெயிட் பண்ணி ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு இருந்தா நான் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துட்டேன், நீ சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துருவாங்க. நீங்களா எங்கேந்திரா வரீங்க? வெள்ளையும் சொல்லி தொப்பை தள்ளிக்கிட்டு படுத்துட்டாங்கன்னா அவங்களை எழுப்புறது ரொம்ப கஷ்டம். கல்ல கூட திருப்பி போட்டுறலாம், அவங்கள திருப்பவே முடியாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அப்ப எனக்கு அந்த வீக்கெண்டே முடிஞ்சு போயிடும், ஈவினிங் ஆயிடும். அப்ப எனக்கு அந்த டேவே முடிஞ்சிருமே, நான் என்ன பண்ண முடியும்? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. இந்த பக்கம் கேட்போம் வீக்கெண்ட் வைப். பயமா இருக்கும் சார். சார் பயமா இருக்கு. பயப்படாதா. எனக்கு சண்டே தான் இருக்கு. அது எப்படி இருக்கும்னா, ஓகே இந்த வீக்கெண்ட் என்ன பிரச்சனை வரப்போதோ அப்படின்ற பீதியிலே இருக்கும். அப்படியே தொட நடுங்கும், உன் கால்
பேச்சு கேட்காம தடுமா. திருப்பதி கூப்பிடுறாங்க, திருப்பதி போய் என்ன பண்றது நீங்க சொல்லுங்க. இவங்க கேட்டா ఇప్పుడే దర్శనం చేసి వస్తున్నాను. దర్శనమా? ఓ మహాప్రసాదం లడ్డు లడ్డు. பைக் ரைடு போறீங்களா? என்ன பண்றீங்க? போயிட்டு டீ குடிச்சிட்டு திரும்பி வந்துருவீங்க. ஏன் இது என்ன அது? என்னடா புத்தலாட்டாது? ஏண்டா? இப்ப நான் என்ன கேக்குறேன், அந்த வீக்கெண்ட்ல நீங்க யாரை கூட்டிட்டு போறீங்க? இவங்களதான். அவங்கள. இப்ப யாருக்கு பிடிச்ச இடத்துக்கு போகணும்? அவங்களுக்கு பிடிச்ச இடம். அவ்வளவுதானே. சோலி முடிச்சு. மாட்டினாடா மானஸ்த. யாரெல்லாம் இங்க ஒர்க்கிங்? ஐயோ, ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி இஸ். நீமா ஆக்சுவலா நீங்க வாரம் முழுக்க வேலை பார்த்துட்டு வீட்ல அப்படியே ஜாலியா ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்ணலாமே. இஸ் இட்? எதுக்கு இங்க இருந்து கிளம்பி சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒண்ணுக்கு போய் நைட்டு போய் எதுக்கு இவ்வளவு அலக்கழிப்புன்னு கேக்குறேன். அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி. இல்ல எனக்கும் வந்து வீட்ல தான் இருக்கணும். வீட்ல இருந்தா ஓகேவா இருக்கும். அவங்க என் கூட இருந்தாங்கன்னா நாங்க 2 பேரும் ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓ, நீ அப்படி வரியா? அப்படி இல்ல, கேம் ஃபுல் டே கேம். சாப்பிடுவாரு, கேம். அண்ணா கை கொடுங்கண்ணே. எதுக்குடா? அண்ணா கை கொடுங்கண்ணே சொல்றேன். எதுக்கு? என் கூட பேசக்கு எதுக்குமே டைம் இருக்காது. நைட் 1 o'clock வரைக்கும் கேம் விளையாடுவாரு. நீங்க அதெல்லாம் விட்டுருங்க, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பேசணும். என்ன பேசணும்? வேணாம்டா, வேணாம்டா. சார் அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளா பப்புக்கு போகணும், நம்ம போயிட்டு பார்க்கணும் என்ன பண்றாங்க. நம்ப முடியல பாஸ். நான் நிறைய பப்லாம் போயிருக்கேன் சார். சென்னையில இருக்கிற எல்லா பப்பும் போயிருக்கேன், பெங்களூர்ல பப்லாம் போயிருக்கேன். சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா சரக்கு அடிப்பேன். அப்ப மத்த நாளா குடிக்க மாட்டீங்க? மத்த நாளா டெஃபினட்டா குடிப்பேன். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அது ரொம்ப ஒண்ணும் புகழ்ந்து பேசக்கூடிய இடம் இல்ல. அத ஏன் இப்படி பாக்குறாரு? அத பத்தி வீட்ல வந்து புகழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா மனைவி வரணும்னு சொன்னப்ப மட்டும் அதோட தவறு உங்களுக்கு தெரியுது. இதுதான் தவறான விஷயம். எது நீ பகல்ல குடிக்கிறது தப்பு கிடையாது. அது எல்லாரும் என்ன மாதிரி இருப்பான அவசியம் இல்ல சார். அப்படி எல்லாரும் அவன நல்லவன் தான் சொல்லுவான். இல்ல சார். ஆக்சுவலி நான் சொல்ல வரது என்னன்னா சிம்பிள் ஒன்லி சேஃப்டி தான். அவ்வளவு ஆபத்தான இடத்துக்கு ஏன் 14 வருஷமா போனீங்கன்னு கேக்குறேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? மனைவி வர்றாங்க மட்டும் அந்த இடம் அன்சேஃபா ஆயிடுச்சுன்னா அப்ப அவ்வளவு ஒரு சரியான இடத்துக்கு நீங்க அவ்வளவு நாளா போயிட்டு வந்துட்டு இல்லைன்னு தானே அர்த்தம். சொல்லுங்க. மாட்டினாடா மானஸ்த. ஸோ ஆக்சுவலாக வீட்டில் இருந்தால் மட்டும் என்ன செய்கிறாங்கன்னு மட்டும் கேளுங்க சார். குழந்தைய பாத்துக்கிறது இல்ல, பாப்பாக்கு ஃபீட் பண்றது இல்ல, எதுவுமே செய்ய மாட்டாங்க. போன் நோண்டுவாங்க, சாப்பிடுவாங்க, கிரிக்கெட். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நான் வெளியே போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க நான் கெஞ்சிட்டே இருக்கணும் சார். கெஞ்சி நான் மட்டும் தான் வெளியே கூட்டிட்டு போவாங்க. அதுவே போதுங்கறாங்களே சார் செய்வாங்களான்னு கேளுங்க சார். அதுக்குமே என்னன்னா ஒரு துணைக்கு கூட்டு போவானே, ரொம்ப பேசுறானடா அண்ணே. கூட்டு போறதே பேச்சு துணைக்கு தானே. அவங்க பேசுவாங்க, அவங்க மட்டும் தான் பேசுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சது மட்டும் தான் பேசுவாங்க. நம்ம ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கவே. என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? அந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிறாங்க சார். பேசினாலே பிரச்சனைன்றது பேசவே மாட்டாங்க சார். அதுதான் ப்ராப்ளமே. அதான் பிரச்சனையே. அதான் ப்ராப்ளமே. நான் ஒன்று சொல்றேன்னா அவங்க லிசன் பண்ணணும். அவங்க சொன்னா நான் லிசன் பண்ணிப்பேன், பிரச்சனை இல்லை. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு கவுண்டர் வரும், நான் ஒரு கவுண்டர் போடுவேன். அல்டிமேட்டா அது பிரச்சனைல போய் முடியும். இதுல இருந்தே தெரியுது நீ என் மேல எவ்வளவு உசுர வச்சிருக்கேன்னு.